ஆப்ஷன் லவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது கிடையாது. மார்ச் 29 ஒரு பெய்ட் டிஸ்கஷன் வந்துட்டு துவங்க இருக்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு பதிவு செய்யுங்க. இது முழுக்க நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும், ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்த்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பெய்ட் டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டுலாம் எது இருக்காது. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்காக உங்களுக்கு இருக்கும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகுது. மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஹியூஜ் ஏற்றம், அதாவது லோ அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு 22,000 பக்கத்தில் இருந்திருக்காங்க. அங்கேருந்து மார்க்கெட் இப்போ 23,800 ஒரு 1,500 1,700 புள்ளிகள் வந்துட்டு ஒரு இந்த மூமெண்டம் கொடுத்துருக்காங்க, இறங்கி ஏறி இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு இங்கே ஹியூஜாக ஒரு பொசிஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அப்போது இது ப்ராபபிலிட்டியாக நமக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரீமியம் இருக்குது. அந்த ப்ரீமியம் அட் த மணியோட ப்ரீமியத்தை நமக்கு 0 பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். இந்த டைம் வேல்யூ, அப்போ இந்த டைம் வேல்யூ 0 பண்ணுறக்கு மார்க்கெட் ஹியூஜாக இப்படி ஏற்ற இறங்கி இப்படியும் வந்துட்டு மூமெண்ட் கொடுத்துட்டு 0 பண்ணலாம். மார்க்கெட் வந்து மூமெண்ட்டே இல்லாமல் ஒரு செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துல சுற்றியும் நமக்கு என்ன பண்ணலாம், ப்ரீமியத்தை டிகே பண்ணலாம். அதனால் இது பல வகை உண்டு. இந்த ஒரே இடத்துல சுற்றக்கூடிய வாய்ப்பு எப்போ அமையும் அப்படின்னா, நியர் ஸ்ட்ரைக்கில் கால் புட் ரெண்டுலேயுமே ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா செக்கு மாட கான்செப்டாட்ட போயிடும். அதே மாதிரி மிக விரைவாக இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளேயே பிலோ 5 அந்த மாதிரி போனதுக்கப்புறம் இந்த ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகுது அப்படின்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் பையருக்கு. ஏன்னா இது வந்து ஆப்ஷன் செல்லருக்கு உண்டான மார்க்கெட்டாக மாறிடும். அதனால் இது மிக முக்கிய குறிப்பு. நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய இடமே இதில் தான் இருக்குது. அதே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து ஹியூஜாக க்ரியேட் ஆகலை, மார்க்கெட்டில் வேல்யூவும் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் குறையாமல், அதாவது ஒரு அட் த மணியோட நமக்கு மீட்டிங் பாயிண்ட் ஒரு 50 அபோவ் நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு மொமெண்டம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் மோடில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நியர்பை ஸ்ட்ரைக்கில் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகக்கூடாது. ஏடி மீட்டிங் பாயிண்ட் டவுன் ஆகாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆக்ஷன்ஸ் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன இருக்கும், அதுவே ஆக்ஷன் மோடில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் மூமெண்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். இது வந்துட்டு ஒரு தொடர்ச்சியான ஒரு 4-5 வாரம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து வந்தால் தான் இந்த 0 to ஹீரோ எடுக்கக்கூடிய எலிஜிபிளே உங்களுக்கு கிடைக்கும். நிஃப்டி ஸ்ட்ரைக்கோட நமக்கு ரொம்ப முக்கியமானது எஸ்டர்டே லோ. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்குமே இருக்கக்கூடிய எஸ்டர்டே லோ ரொம்ப மிக இம்பார்ட்டண்ட். அப்போ மார்க்கெட் எந்த இடத்துல சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்டோட எஸ்டர்டே லோ அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு 23,500. அப்போ 23,500 அடிப்படையில் நம்மளுக்கு என்னென்ன தாக்கம் வருகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். 23,500 காலோட 75 ரூபா கொடுக்கறதுனால 23,500 கால் ப்ளஸ் 75, அப்போ 23,575 அப்படிங்கிற இடம். இவங்க 20 ரூபாய் மைனஸ் 20 ரூபாய் அப்படின்னு எடுத்துட்டா 23,480.
அப்போ மார்க்கெட் 23,480க்கு கீழே வணிகம் நடைபெற்று கொண்டிருந்தால் 23,575க்கு மேலே வணிகம் நடைபெற்று கொண்டிருந்தால் அப்படிங்கும்போது தன்மை மாறும். இந்த கால் ஆப்ஷனுக்கு இந்த புட் ஆப்ஷனுடைய லோ ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அமையும். இப்போ நமக்கு வந்துட்டு காமன் ஏடிஎம் அப்படின்னு பார்த்துட்டா 71 ரூபா 90 ரூபானா 80 ரூபாய் நம்ம ஏவரேஜ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த 80 ரூபாய் தான் நம்மளுக்கு. அப்போ இதோட எட்ஜ் லெவல் அப்படின்னு பார்த்துட்டா ரவுண்ட் ஆஃபாக 100 பண்ணிக்கோங்க. அப்போ 23,400 டு 23,600, அப்போ 23,500 நடுநிலையாக இருக்க போகுது. அப்போ இந்த ஜோன் நமக்கு. அப்போது 23,600 கால் புட், 23,400 கால் புட். இப்போ இதுதான் ஒரு கேட்வே. ஒன்று மார்க்கெட் இதை தாண்டி கீழே போகலாம், இல்லை இங்கே டச் பண்ணிவிட்டு மேலே வரலாம். அது மாதிரி மேலே போகும்போது இங்கே டச் பண்ணலாம், இதை தாண்டி போகலாம், இல்லைன்னா இங்கே ரிவர்ஸ் ஆகலாம். இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ண ஒரு 160 புள்ளிகள்னா 23,660, இந்த பக்கம் 23,340. இதுதான் வைட் ஜோன். அப்போ மார்க்கெட் வந்துட்டு எந்தெந்த எல்லைக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்த்து அதுக்கு ரிசர்ச் பண்ணணும். இப்போ 23,500 புட் ஆப்ஷன் 86 ரூபாய்னா 23,414 அப்படிங்கிற இடம் மிக சப்போர்ட்டாக அமைந்துடும். இவங்க 300 ரூபா 23, அப்போ 23,800 பயங்கரமான ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இது அப்படியே வந்து வரைபடத்தில் இந்த டேட்டாவை மென்ஷன் பண்ணுங்க. முதல் அந்த காமன் கோடை வந்துட்டு பதிவு பண்ணிடலாம். 90 ரூபாய், மன்னிக்கும் 80 ரூபாய். அடுத்து உங்களோட டேட்டா இது ரெண்டுக்குமே போடணும். நீங்கள் 23,500 காலுக்கும் இதே மாதிரி போட்டு வச்சிடணும், 23,500 புட்டுக்கும் போட்டு வச்சிடணும். இங்கே டேட்டா. அடுத்து இந்த லோவை மென்ஷன் பண்ணிவிடுங்க. 19 ரூபாய் 75 ரூபாய். $75. அடுத்தது ஹை 86,294. இது பதிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த காமன் ஏடிஎம் நம்ம 80 சொல்கிறோம். இந்த 80க்கு கீழேயே நமக்கு கால் புட் இருக்கிறாங்க. எந்த கால் புட்? 23,500 கால் புட் இருக்கிறாங்க அப்படின்னாலும் இது வந்து ஒரு டேஞ்சர் ஜோனாக ஆயிரும். மார்க்கெட் வந்து செக்கு மாடு கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பாக மாறிடும். இப்போ இதில் 23,500 கால் புட் எய்தர் யாராச்சும் ஒருத்தர் கம்பல்சரி 80க்கு மேலே வணிகம் நடைபெற்றே ஆக வேண்டும். அல்லது இன்றைக்கி யார் வேல்யூவில் ஜாஸ்தியாக இருக்கிறாங்களோ அவங்களும் 80 ரூபாய்க்கு மேலே வணிகம் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து நம்ம வந்துட்டு எட்ஜஸ் அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு 23,600 அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இதற்கும் இந்த டேட்டாவை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. இந்த டேட்டாவை மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 23,600 கால் புட். இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? 80 ரூபாய் மென்ஷன் பண்ணணும். இந்த 44 ரூபாய், இந்த 126 ரூபாய் இதை மென்ஷன் பண்ணுறீங்க. மோஸ்ட் ப்ராபபிள்
23,400க்கும் இதே டேட்டா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அதை கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கணும். பாருங்கள், 23,400 38 ரூபா, 44 ரூபாய்க்கு பதிலாக 38 ரூபா, 126க்கு பதிலாக 156 ரூபா. இது வந்து ஜோன், இந்த 2 ஜோனையுமே நீங்கள் வரைபடத்தில் பதிவு பண்ணிடணும். என்பதுங்கிறது நடுநிலை கோடு. அடுத்து 44, இது வந்து ப்ரீவியஸ் க்ளோசஸ், காலோடைய ப்ரீவியஸ் க்ளோசஸ், புட்டோட ப்ரீவியஸ் க்ளோசஸ். இது வந்து 23,600 காலுக்கு உண்டான டேட்டாஸ். இதே போல் நம்ம என்ன பண்ணிடணும், 23,400க்கும் இதே மாதிரி பதிவு பண்ணணும். அவங்களுக்கு 23,400க்கும் அதே சேம் என்ன பண்ணிடணும், 80 ரூபாய் காப்பர். அடுத்தது 38 ரூபாய் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோசஸ். ரூபாய் காலோடைய ப்ரீவியஸ் க்ளோசஸ். இது வந்து நமக்கு 23,400க்கு உண்டான டேட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த டேட்டாவை மென்ஷன் பண்ணிவிடுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம எதுக்காக இந்த இம்பேக்டட் அப்படின்னு கேட்டால், இது ஸ்பாட் 23,486, ஃபியூச்சர் வந்து 23,521 இருக்கிறாங்க. இதற்கு உண்டான கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 35 பாயிண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அப்போ 35 பாயிண்ட்ஸ் இந்த கேப், இதுதான் ப்ரீமியம் சொல்லுவாங்க. இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் செட்டில்மெண்ட் ஆகும்போது 0வாக இருக்கும். அதாவது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் என்னவாக இருக்கும், 0 பாயிண்ட்டாக மாற்றிடுவாங்க. அதற்கு தான் நடந்துகிட்ருக்கும். அப்போ இந்த ப்ரீமியத்தில் நடக்கிறதும், நீங்கள் வந்து இந்த ப்ரீமியம் இருக்குன்னா உடனே டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த ப்ரீமியத்தை 0 பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது கால் ஆப்ஷனுடைய செல்லர் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்கும்? ஏன்னா கால் செல்லருக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டைம் வேல்யூ அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ இது இந்த நில் பண்ணணும் அப்படின்னா, அப்போ இது என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஸ்பாட்டை ஃபியூச்சர் ரேட்டு கொண்டு வரணும், இல்லை ஃபியூச்சரை ஸ்பாட் ரேட்டு கொண்டு வரக்காக மொமெண்டம் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்கிறேன். இது நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதனால் வந்துட்டு இது கான்செப்டே இங்கே வந்துட்டு இந்த ப்ரீமியம் இன்றைக்கி நில்லாகும், அதுதான். அதனால் அதனை புரிந்து கொண்டு அதனை ஆய்வு செய்யுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறத என்ன மாதிரி இம்பேக்டட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.